ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெலன் மேக்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் 1.5ல 8th இருக்கக்கூடிய தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது 8th சம்மில். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். இது தேர்ட் சப்டிவிஷன். இது மூணுமே நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சமயம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 5 மார்க் வந்தே தீரும். அப்போ இந்த எக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹைச் ஆஃப் எக்ஸ் இது காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச்சு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம்மு தான், பார்த்து அப்படியே எழுதுறது. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து ரைட் ஹேண்ட் கண்டுபிடிச்சி 2 சைடும் ஆன்சர் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்களே ஈக்குவல் தான் சொல்லிட்டாங்க, எப்படி ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். 2 சைடு ஈக்குவலாக வரலை அப்படின்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்ம போட்டிருக்க ஆன்சர் தப்பு அப்படின்னு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். நம்மளுக்கு மொத்தம் அடுத்த டயத்தில் ஒரே தான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிடும். ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு இது எப்படி ரெண்டுமே எக்ஸ் இருக்கா, தர்ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இட்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இது காம்போ பண்ணணும் ரெண்டையும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு காம்போ ஆகிடும். ஸோ விச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவா மாறிடுச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் தெரியும், எக்ஸுக்கு பதில் இங்கே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே ஈக்குவல் டு, அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் வரும். அவ்வளோதான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இதுதான் நம்மளுக்கு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸுக்குரிய ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இது ஃபுல்லையும் கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச் இதையும் அதே மாதிரி எழுதணும். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ் எல்லாம் இங்கேயுமே இந்த கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனை எக்ஸில் எழுதியிருக்கோம், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் எக்ஸில் எழுதணும். ஸோ விச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி. அடுத்தது என்ன செய்யணும், இதை சேர்த்து விடணுமா, சேர்த்ததுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த காம்போசிட்டுக்கு பதிலாக இதை சேர்த்து விடணும். அப்போ இந்த காம்போசிட்டுக்கு பதிலாக சேர்த்து விடுவோமா, ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம். ஸோ விச் ஈக்குவல் டு therefore எஃப் காம்போசிட் ஜி. இப்போ தான் நம்ம ஹைச் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹைச் ஆஃப் எக்ஸ் என்னது இருக்குது, 3x மைனஸ் 5. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் காம்போசிட் ஆஃப் எக்ஸு தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 3x மைனஸ் 5. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயரா, ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு மாற்றணும். ஸோ விச் ஈக்குவல் டு, இதுவும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர்னா என்ன வரும், 3x ஸ்கொயர் வராது, இது ஃபுல்லுமே ஏ தான். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3x இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 5, 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது 5 ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் இது மைனஸ் 4. அப்போ இதை கண்டுபிடிக்கணும். 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3 3 சார் 9x, 2 3 சார் 6, 6 5 சார் 30 மைனஸ் 30x ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 5 5 சார் 25 மைனஸ் 4 இருக்கா. இப்போ அப்படியே எழுதுவோம். 9x மைனஸ் 9 இது 3ஐயும் ஸ்கொயர் 9 போகிறோம், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும், 3ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போ எழுதும்போது எப்படி எழுதலாம், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x. இதுவும் நம்ம ரெண்டுமே நம்ம தான். அப்போ 25லேருந்து 4 போச்சுன்னா ப்ளஸ் 21. இதுதான் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். இது என்னென்னு எடுக்கலாம் அப்படின்னா இதுதான் ஈக்குவேஷன் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணுமா, ஜி காம்போசிட் ஆஃப் ஹைச் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த காம்போசிட்டை ஜாயின் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ் விச் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3x மைனஸ் 5. அப்போ 3x மைனஸ் 5. இது என்ன ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு, ஜி ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எனக்கு 3x மைனஸ் 5. அப்போ 3x மைனஸ் 5
எக்ஸுக்கு த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? இதே தான். இங்கே என்ன a மைனஸ் பிக்கு வந்துச்சோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு? 3x மைனஸ் 5க்கும் என்ன ஆன்சர் வந்திருக்கு? இங்கே இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இதுதான் ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸுக்குரிய ஆன்சர். நம்மளுக்கு தேவை எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்? எது வந்தாலும் ஆஃப் எக்ஸ் போடணும். இப்போ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணுமா? ஸோ விச் ஈக்குவல் அடுத்து இந்த காம்போசிட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி விடணும். அப்போ ஜாயின் பண்ண எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ்னு வருமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 வரும். இப்போ நம்மளுக்கு இது எஃப்ல இருக்கா? எஃப்ல இது ஃபுல்லாக எக்ஸ் ஃபங்க்ஷன். இது ஃபுல்லாக என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? எக்ஸ் மைனஸ் 4. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இது ஃபுல்லாக எழுதணும். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. அடுத்து என்ன இருக்குது? இதோட நிறுத்திடக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 4. எக்ஸுக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் 4ம் இருக்குது. இப்போ அப்படியே எழுதுங்க. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25 மைனஸ் 4 என்ன வரும்? 21. ஸோ ப்ளஸ் 21. இதுதான் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஃப்ரம் 1 and 2 இதை கன்க்ளூட் பண்ணி எழுதணும். எனக்கு இடம் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன். இது எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஃப்ரம் 1 and 2 F composite G composite H equal to F composite G composite H. Hence proved ன்னு எழுதணும். இதுக்கு எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கீழே 1 மார்க் இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 1.5ல 8th இருக்கக்கூடிய சம்மில் 3rd சப்டிவிஷன்ஸோட ஆன்சர். தேங்க்யூ டியர் வியூவர்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.